We praise you, Master. What a loving God we serve. எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே. Hallelujah, Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். சர்வ வல்லவர் நீரே, தூயரே தூயரே, சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே, துதி உமக்கே. God is mighty and great. Oh, hallelujah, hallelujah. Holy, holy are you, Lord God Almighty. God Almighty, worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, holy, for you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. Brothers and sisters, our God is a God who dwells among the praises. But தேவன் துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். He is a God who dwells among the seraphims and the cherubims. சேராபீன்கள் மத்தியிலே அவர் வாசம் செய்கிற தேவன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன். He is a God who dwells in the unsearchable lights. But when you praise him, he comes and blesses us. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய மகிமையான சிங்காசனத்தை விட்டுவிட்டு நம்மை பார்க்க ஓடோடி வந்து விடுகிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டுமா? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கணுமா? Do you want to feel the presence of God? Do you want God to be with you and prosper? One thing, before worshiping, shall myself and Brother Sam Hudson were waiting to worship God. நானும் சகோதரன் சாம் ஹட்சன் இருவரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் சற்று ஜெபம் செய்வோமா? Shall we pray? Our gracious heavenly Father God, கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் என் முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீ இரக்கத்தின் சிகரமாய் இருக்கிறீர், அன்பின் தெய்வமாய் இருக்கிறீர். தம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு சகாயத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். You're a God of mercies, you're a God of comfort. And God doesn't forsake the people who trust in you. இந்த நாளிலே கண்ணீரோட வேதனையோட இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய கண்ணீரை நீ அறிந்திருக்கிறீர். Lord, you know their questions, you know their burden, you know the trouble they are going through. அட மனதில் இருக்கிற பாரங்கள், வேதனைகள், கவலைகள் நீ அறிந்திருக்கிறீர் அப்பா. இந்த நாளில் அவருடைய கண்ணீருக்கு பதில் தருகிற ஒரு நேரமாக இருப்பதாக, நம்முடைய பரலோக பிரசன்னம் நிறைந்திருக்கிற ஒரு நிமிடமாக இருப்பதாக. Let your mighty presence fill the place, touch everyone, oh God, in Jesus' matchless name we pray, amen. கர்த்தரை துதிப்பது நல்லது. அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு மாறாதவைகளாய் இருக்கிறபடினால் அந்த மாறாத தேவனை, அந்த அநாதி ஸ்நேகத்தை எண்ணி நாம் கர்த்தரை கைகளை தட்டி ஆராதிப்போமா? Shall we praise God? Think about the eternal, unchanging love of God. Hallelujah.
ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடந்து வந்த பாதைகள் நடக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. சொல்லும் அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சொல்வோம், சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதைகள் எல்லாம் என்னை உயர்த்தி வை கிருபையது. ஊழியத்தின் பாதைகள் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையது. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது,
கிருபைதான் என்னை நடத்துகின்றது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய கிருபை இம்மட்டுமாக தாங்கினது, இம்மட்டுமாக நடத்தினது, நம்மை செமையான பாதையில் நடத்த போகிறது. The grace that carried us, the grace that upholded us until now, He shall carry us through and help us to overcome all our situation. இந்த நாள் இந்த கிருபை தருகிற தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? Shall we look at that God who gives that grace? ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை தேடி நான் வந்திருக்கிறேன் அப்பா, உம்முடைய பாதத்தை தேடி வந்திருக்கிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவார்கள், அவருடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. தெய்வீக கூடாரம் பிரசன்னத்திலே சமூகத்திலே ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. கல்வாரி திருத்தீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே. உயிர் உள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. சொல்லுவோம், மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் ஐயா, அனல் மோடி எரிய வீடும். ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் ஐயா, அனல் மோடி எரிய வீடும். ஓ மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவரை துதிப்பது எத்தனை நல்லது. It's what a great joy to worship God. We feel the heavenly presence. We are a blessed generation. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் மீண்டும் மீண்டும் என் மனதில் வைத்த ஒரு வசனம். While I waited and prayed for you, this was the verse that God gave into my heart. Jeremiah chapter 31 verse 3-4.
it says, yea, I have loved thee with the everlasting love. Therefore, with the loving kindness have I drawn thee. I will build you, and you shall be built. எரேமியா 31:3-4 அந்த வசனம் சொல்கிறது, ஆம், அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகிக்கிறேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொண்டேன். இஸ்ரவேலே என்று கனிகே, மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்பட்டிருப்பாய். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்பட்டிருப்பாய். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையை கட்டுவேன். வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் அவர் அன்பிலே அவர் மாறாதவராயிருக்கிறார். அவருடைய அன்பு நித்தியமானது, எந்த நிலையிலும் மாறாது. மனிதர்கள் மாறி போகிறது போல் அவர் மாறி போகிறவர் அல்ல. அவருடைய அன்பிலே அவர் மாறாதவராயிருக்கிறார். தேவன் நம்ம மேல் கொடுத்த வார்த்தையிலே அவர் மாறாதவராயிருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களிலே அவர் மாறாத தேவனாயிருக்கிறார். He is an eternal God. He is unchanging in his word. He is unchanging in his love. He is unchanging in his promise that is given you. That is why King David says in Psalms 92, he is generations after generations have gone. He is God forever. சங்கீதம் 92 வசனம் சொல்லுகிறது, சந்ததி காலங்கள் உருண்டு போகினும் தேவன் என்றும் தேவனாயிருக்கிறார். God is God forever. God is God forever. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்பட்டிருப்பாய். நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்பட்டிருப்பாய். உன் வாழ்க்கையில் எது கட்டப்படாமல் இருக்கிறது? What is not built in your life? என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எது கட்டப்படாமல் இருக்கிறதோ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கட்டுவேன். மேலும் ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் உன்னை கட்டுவேன். அப்படி என்றால் என்ன? வாழ்க்கையில் எதெல்லாம் கட்டப்பட்டு இழந்து போனாயோ அவைகளை மீண்டும் நான் கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God says, I will build you, and more than that, whatever has been built and destroyed, God says, I shall rebuild it back. I shall rebuild it back. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நெகேமியா 1 அதிகாரம் 1-11 வசனத்தை நீங்கள் படிப்பீரனா, நெகேமியா அவருக்குள்ள இருந்த ஒரு பாரம், எருசலேமின் ஆலயத்தின் மதில்கள் உடைந்திருக்கிறது. அவளுக்குள்ள ஒரு பாரம், கட்டப்பட்டிருந்த ஆலயத்தின் மதில்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. Nehemiah chapter 1:1-11 says, Nehemiah's heart was broken because he saw the walls of the temple of Jerusalem was broken. He was so heartbroken. The wall what was good has been broken. How will it be rebuilt back? அதை மீண்டும் ஒருவரும் கட்ட ஒருவரும் இல்லையே என்று சொல்லி அவருக்குள் ஒரு மனபாரம். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, ரூத் 1 அதிகாரம் 20 வசனம் சொல்லுகிறது, நகோமி மோபிய தேசத்திலிருந்து வருகிறதை பார்த்த உடனே நகோமி என்று சொல்லி சந்தோஷத்தோடு அழைத்த போது அந்த நகோமியை பார்த்து சொன்னார், என்னை நகோமி என்று கூப்பிடாதீர்கள், என்னை மாறா என்று கூப்பிடுங்கள். என் வாழ்க்கை துக்கத்தினால் வாடி இருக்கிறது. என் வாழ்க்கை கட்டப்பட்ட என் வாழ்க்கை இடிந்து போயிருக்கிறது. Naomi cried. When the people saw Naomi coming, they said, call her Naomi. She said, don't call me Naomi. Call me Mara, because my life is filled with bitterness. My life has been destroyed. என் வாழ்க்கை கட்டப்பட்ட என் வாழ்க்கை இடிந்து போய்விட்டது, உடைந்து போய்விட்டது, எல்லாத்தையும் இழந்திருக்கு. I've lost everything. இந்த நாளில் நகோமியை போல அநேக காரியத்தை இழந்து விட்டேன். என்னுடைய கனவுகள், என்னுடைய ஏக்கங்கள், என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் உடைந்து போய்விட்டது. நான் என்ன செய்வது என்று சொல்லி அழகியோட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? You who are watching this program, are you been weeping just like Naomi, saying, what I had in my life, what was my expectation, what was my desire, what was my heart expectations, everything has been destroyed. I've lost everything. My family life is over, my career is over, my health is over, my joy is over. God says, I'm going to rebuild your life back. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, என் அன்பு மகள் ஜெயந்தி அநேக காரியங்களை குறித்து உடைந்த உள்ளத்தோடு, உடம்பெல்லாம் வலி, அடி வயிற்றில் வருகிற அந்த வயிற்று வலியை எண்ணிதானே கலக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். அடி வயிற்றில் தாங்க முடியாத வேதனை, எத்தனையோ மருத்துவர்களிடத்தில் சென்று போதிலும் பிரச்சனைக்கு தீர்வு வரவில்லை.
இன்னொரு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க என் அன்பு மகளை, தலையெல்லாம் பாரம். என் அன்பு மகள் ஷீபா, தலையெல்லாம் பாரம். உடம்பு மனதிலும் வேதனை, சரித்திலும் வேதனை. குடும்பத்தின் காரியங்களை குறித்து அழுது கொண்டிருக்கிறாள். சரித்தில் படுகிற பாடுகளை குறித்து நீ அழுது கொண்டிருக்கிறாள். My dear sister Sheba, mentally and physically you are a broken hearted person. God knows your tears. நீ படுகிற பாடுகள், வேதனைகளை ஆண்டவர் அறிவார். அவர் மீண்டும் உன் வாழ்க்கையை ஆண்டவர் கட்டுவார். வேத வசனம் சொல்லுகிறது, 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 2-3வது வசனம் சொல்லுகிறது, எசேக்கியா அவன் ஆண்டவரை நோக்கி அழுதான். என் சுகத்தை இழந்து விட்டேன், எந்த நேரத்திலாவது நான் சாக போகிறேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆண்டவர் மீண்டும் என் வாழ்க்கையை கட்டுவாரா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதார். The Bible says in 2 Kings chapter 22:3, when Ezekiel came to know that prophet Isaiah came and said, everything is over in your life, settle your family, he wept and cried to God, oh, my life is destroyed, my health is destroyed, I'm going to die. டாக்டர் சொல்லிட்டாங்களா, உன் வியாதி முத்தி போய் விட்டது. மக்கள் சொல்லிவிட்டார்களா, இனி உன் தொழில் எழும்ப முடியாது, இனி எழுந்தது தான், நஷ்டம் தான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் அன்பு சகோதரனே, லாட்டரி, பல லாட்டரி பணம் சீக்கிரமாக சம்பாதிக்க வேண்டிய பணத்தை செலவு செய்திருக்கிறார். லாட்டரியில் பல நஷ்டம். திரும்பி அதே பணத்தை, இழந்து போன பணத்தை திரும்பி லாட்டரியிலே பெற வேண்டும் சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உன் வாழ்க்கையில் மேன்மையான திட்டங்கள் வைத்திருக்கிறார். தவறான பாதை, தவறான முடிவை எடுத்து விடாதே. கர்த்தரை சார்ந்திரு. அவர்தான் நீ இழந்து போனதை மீண்டும் தர முடியும். உலகம் சிந்திக்கிறது போல சிந்திக்க வேண்டாம். என் அருமை கர்த்தர், முடிந்தது, இனி லாட்டரி வேண்டாம் உனக்கு. அதனால் உனக்கு ஒரு பலன் வரும் என்று எதிர்பார்க்காத, நஷ்டம் வரும். அது பிசாசுடைய சூழ்ச்சி. ஒரு ஆஸ்திக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை அவன் திருட விரும்புகிறான். The devil is trying to destroy what God has given you. நல்ல பணத்தை ஆண்டவர் நல்ல வேலை செய்து நல்ல பணத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் இழந்துட்டு லாட்டரி மூலமாக you have been spending money. Change your mind, brother. God wants to restore back your life. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, லூக்கா 7வது அதிகாரம் 11-17 வசனத்தின் படிப்பீரனா, ஒரு மகள் இயேசுவை சமூகத்திற்கு நேராக முன்பாக அழுகியோடு வந்தாள். There was a woman came with great tears. If you read Luke chapter 7:11-17, when Jesus and his disciples were going to a place called Nain, there was a woman who came before him. She was weeping and weeping and weeping. She was weeping and weeping. Why she was weeping? Because she lost her only son. தன்னுடைய ஒரே மகனை இழந்து போனாள். எல்லாம் முடிஞ்சு போய் விட்டதுன்னு சொல்லி அவர் கண்ணீர் விட்டாள். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இயேசு அந்த பெண்ணுடைய முகத்தை பார்த்தபோது, அவர் கண்கள் வழிந்து ஓடுகிற கண்ணீரை பார்த்தபோது அவர் மனதுருகினார். வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிட்ட சென்று நீ அழாதே என்று அவர் சொன்னார். Jesus went close by and said, do not weep. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், கோடாக்கோடிய தெய்வங்கள் இருக்கலாம். கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து அழாதே என்று சொன்ன ஒரு தெய்வம் இருப்பேரானா, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரும் கண்ணீரை பார்த்து மனதுருகிற தேவனாக இருக்கிறார். He is a God who moves to the tears that you've been weeping. Jesus was moved with compassion. The Bible says Jesus saw her and said, weep not. இயேசு அவளை பார்த்து அழாதே என்று சொன்னார். இயேசு எதை பார்த்தார்? இயேசு அந்த பெண்ணை பார்த்தபோது அவள் தன் கணவரை இழந்ததை அறிந்து கொண்டார். தன்னுடைய ஒரே குமாரனை இழந்து போனதை அறிந்து கொண்டார். தன் சமாதானத்தை, தன் சந்தோஷத்தை, தன் வாழ்க்கையே இழந்து விட்டேன் என்று சொல்லி அழுகையோடு இருக்கிறதை அறிந்து கொண்டார். There's a lot of difference between how God sees and how man sees. When Jesus saw her, he knew that she had lost her husband, she lost her son, she lost her peace, she lost her joy. என்று கூட என் அன்பு மகளே, குடும்பமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாய். எத்தனையோ காரியங்கள் கணவரிடத்தில் சொல்லாமல் மனதில் புதைத்து நீ அழுது கொண்டிருக்க அழுகை உன் கணவருக்கு தெரியாம இருக்கலாம், இயேசுக்கு தெரியும்.
உடம்பெல்லாம் வேதனைகள், ராத்திரி தூங்க முடியாமல் அந்த கால் வலியோடு நீ கஷ்டப்படுகிறாய். எதுக்கு தேவையில்லாமல் சொல்லி அவரும் மனசை கஷ்டப்படணும்னு சொல்லி யாருக்கிட்டும் சொல்லாம ராத்திரி எல்லாம் தூங்கி பிறகு தைலம் தேய்த்து தேய்த்து ஒவ்வொரு நாளும் அழுகியோடு நீ படுத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? புரிந்து கொள்ள வேண்டவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. உன் கடினமான உழைப்புக்கு ஏற்ற பலன் கொடுக்கவில்லை. எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கவில்லை. கைக்கு எட்டுனது வாய்க்கட்டுனது போல எல்லாம் கைவிட்டு போய்விடுதுன்னு சொல்லி அழகியோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாயா? அன்பு மகள் வசந்தி, நீ எதிர்பார்த்ததை ஆண்டவர் அறிவார். ஓ, எல்லாம் இருந்தும் தன்னந்தனியாக ஒரு அனாதை போல அழுது கொண்டிருக்க அன்பு மகள் பிரியா, God knows your tears, God knows your pain. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிட்ட வந்தார், மரித்து போன அந்த பாடையை தொட்டார், மரித்து போன அந்த வாலிபன் உயிரோடு எழுப்பினான். Jesus came near, touched the beard and said, rise up. The dead boy came back to life. வேத வசனம் சொல்லுகிறது, லூக்கா 7:15 வசனம் சொல்லுகிறது, உயிரோடு எழுப்பின அந்த மகனை மீண்டும் தாயுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். The Bible says, Luke chapter 7 verses 15, and Jesus delivered that boy into the mother's hand. எந்த மகன் இழந்து விட்டேன் என்று அந்த தாய் அழுதாரோ, இழந்து போன அந்த மகளை உயிரோடு மீண்டும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். Which son she was weeping and crying that she has lost? The Bible says Jesus gave that son back to that mother hand alive. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, எதை இழந்தாயோ அதை ஆண்டவர் உனக்கு மீண்டும் கொடுப்பார். உன் தொழிலை கட்டுவார் அன்பு சகோதரர் ராஜ். உன் வாழ்க்கையை ஆண்டவர் கட்டுவார். நீ எதிர்பார்க்காத மாற்றத்தை, திருப்பத்தை ஆண்டவர் கட்டிடுவார். உன் சஞ்சலங்கள் மாறும், உன் வேதனைகள் மாறும். அன்பு மகள் சோஃபி, நீ எதிர்பார்த்த பிள்ளை பாக்கியத்தை ஆண்டவர் கட்டிடுவார். எத்தனையோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர்ஸ், ஏமாற்றம், தோல்வி, இதுவரைக்கும் நடக்காதது, இதுவரைக்கும் மாறாதது, இனிமேல் மாறப்போகிறதுன்னு சொல்லி அழகியோடு நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். கவலைப்படாது, தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, ஓ கிரேஷியஸ் ஹெவன்லி ஃபாதர் காட், அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகிக்கிறேன், காரியத்தால் உன்னை இழுத்துக்கொண்டேன், உன்னை கட்டுவேன், நீ கட்டப்பட்டிருப்பாய் என்று ஆண்டவர் நீ பேசினீர். அவருடைய சரீரத்தை கட்டப் போகிறேன், அவருடைய பலவீனங்களை மாற்றப் போகிறேன், அவருடைய கண்ணீரை துடைக்க போகிறேன், இழந்து போன ஆசீர்வாதங்களை மீண்டும் கொடுக்க போகிறேன். You're going to wipe the tears. Oh, wipe away all the burden and the trouble that you're going, and you're going to restore back all that you've lost. இயேசுவின் நாமத்தினால் எல்லாவற்றையும் மீண்டும் தரப்போகிறதுக்காக நன்றி. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நம்பிக்கையோடு இருங்க. உன் வாழ்க்கையை கட்டுகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை குறித்து உயர்ந்த திட்டங்களை வைக்கிறார். He has great plans. He will build you and rebuild you your life back and give back all that you have lost. God bless you.